ஆனால் இன்றைக்கு விசாரணைக்கு வந்து காணொலி காட்சி மூலமாக ஆஜரான விஜயலட்சுமி அவர்கள் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, எனக்கு வந்து செட்டில்மெண்ட் தேவையில்லை, எனக்கு நீதி தான் தேவை. அதாவது ஐ நீட் ஜஸ்டிஸ் நாட் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறத உறுதிபட இன்றைக்கு தெரிவித்துவிட்டார். அப்போ உடனடியாக சீமான் என்ன செய்யறாங்க அப்படின்னா, நாங்க இதுக்கு வந்து no, let me record that she is not willing to enter settlement, then the matter may be adjourned. Adjourned by 33. Yes. Adjourned by 4 weeks in view of the letter circulated by the learned counsel for the petitioner. Notes may give us 4 weeks time to file counter affidavit. எங்களுக்குள்ள எந்த தவறான இதுவும் இல்ல, அரசின் மீது பழிவாங்கும் நடவடிக்கையா இந்த வழக்க கையாளுது அப்படின்னு ஒரு நீதிமன்றத்துல சொல்றாங்க. இன்னொன்று விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும், இந்த வழக்கு திமுக அரசால் தொடங்கப்பட்ட வழக்கு அல்ல. Extended till the next date of hearing. 4 weeks time granted to the respondent number 2 to file counter. ஈவினிங் பாத்தீங்கன்னா முதலமைச்சரை போய் நேராக சந்திச்சிருக்கிறார். முத்துக்கு ஆறுதல் இருப்பதாக சொல்லி சந்தித்திருக்கிறார். இதுவும் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வந்த நிலையில நேற்று முதல்வரை சீமான் சந்திச்சு எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது நீங்க ஒரு விஷயத்துல வந்து நம்ம எப்படி பார்க்க வேண்டியது இருக்கிறது அப்படின்னா, நம்ம போய் இன்னைக்கு அவங்க முதல்வரை பார்த்தோம்னா நம்ம மேல ஒரு பரிதாபம் வரும், நமக்கு வந்து முதல்வர் ஏதாவது பண்ணுவாரு என்ற எண்ணத்தில் அவர் வந்து சென்றிருக்கலாம். ஆனால்